வணக்கம் நண்பர்களே, நான் மணிகண்டன். திஸ் இஸ் மணிஸ் ட்ராவல்ஸ் வித் ஹோப். இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போகுது. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா, தமிழகத்தில் எல்லா பகுதிகளுக்குமே வந்தே பாரத் ரயில்கள் வர வேண்டியது அவசியம்தான். ஆனால் பெரும்பாலும் என்ன அப்படின்னா, இந்த திருச்சியிலிருந்து டைவர்ட் ஆகி போகக்கூடிய ரூட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த புதுக்கோட்டை வழியாக காரைக்குடி செல்லக்கூடிய எத்தனையோ ரயில்கள் இயங்கி கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த ரூட்டில் வந்தே பாரத் ரயில்கள் இயக்கப்படுமா அப்படிங்கிற கேள்வி அப்படிங்கிறது நிரந்தரமாகவே இருந்து கொண்டு இருக்கிறது. மதுரையிலிருந்து காலையில் வைகை எக்ஸ்பிரஸ் கிளம்பி சென்னை போயிட்டு ரிட்டன் பல்லவன் எக்ஸ்பிரஸாக அதே வேகத்தோடு தான், அதே உத்வேகத்தோடு தான் காரைக்குடிக்கு செல்கிறது. ஆனால் திருநெல்வேலி எந்த அளவுக்கு முக்கியமான நகரமோ அந்த அளவுக்கு முக்கியமான நகரமாக காரைக்குடி இருக்கிறது. காரைக்குடி ஒரு மாவட்டத்தினுடைய தலைநகரமாக இல்லை, ஆனாலும் சிவகங்கை மாவட்டத்தினுடைய முக்கியமான நகரமாக இருந்து கொண்டிருக்கிறது. காரைக்குடியை பொறுத்தளவு இந்த நாட்டுக்கோட்டை செட்டியார் வீடு, அது மட்டும் இல்லாமல் நிறைய சுற்றுலா தலங்களை தன்னகத்தை கொண்டிருக்கிறது. அழகப்பா யூனிவர்சிட்டியும் அங்கு தான் இருக்கிறது. அதோடு மட்டும் நின்றுல, கண்ணதாசன் அவர்கள் பிறந்திட்ட ஒரு மகத்தான ஊர் அந்த ஊர் தான். ஆட்சி மனோகரம்மா அவர்கள் பிறந்திட்ட மகத்தான ஊர் அந்த ஊர் தான். ஏவிஎம் குடும்பத்தினர் அவர்கள் தோன்றியதும் அந்த ஊர் தான். சினிமா சம்பந்தப்பட்ட மட்டும் இல்லை, இதையும் தாண்டி நிறைய பிரபலங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பதும் அந்த ஊர் தான். ஸோ ஒவ்வொரு நாளைக்கும் வைகை எக்ஸ்பிரஸ் எந்த அளவுக்கு ஃபுல்லாக போகிறதோ அதே அளவுக்கு பல்லவன் எக்ஸ்பிரஸும் ஃபுல்லாக போகுது. இந்த காரைக்குடி பகுதி மக்களினுடைய கோரிக்கை என்ன அப்படின்னா, திருநெல்வேலிக்கு வந்தே பாரத் ரயில் இயக்கப்படுகிறது மதுரை வழியாக, ஏன் எங்களுக்கு வந்தே பாரத் ரயில் இயக்கப்படக்கூடாது அப்படிங்கிறது அவர்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. அந்த கோரிக்கை கூடிய விரைவில் நிறைவேற்றப்படுமா அப்படிங்கிற ஏக்கமும் அவர்களுக்கு நிச்சயமாக இருந்து கொண்டிருக்கிறது. காரைக்குடியை பொறுத்தளவு சுற்றி இருக்கக்கூடிய சுற்றுலா தலங்கள் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, பிள்ளையார்பட்டி அங்கே தான் இருக்குது. பிள்ளையார்பட்டி போகணும் அப்படின்னா நிச்சயமாக நம்ம ரயிலில் காரைக்குடி போய் அங்கேருந்து மாறி போகணும். குன்னக்குடி முருகன் கோயிலும் அங்கே தான் இருக்குது, பைரவம்பட்டியும் அங்கே தான் இருக்குது. இது மாதிரி நிறைய கோயில்கள், இப்போது இந்த பௌர்ணமி நேரங்களில் விளக்கு ஏற்றி வழிபடக்கூடிய விளக்கு கோயிலும் அந்த சரௌண்டிங்கில் தான் இருக்குது. இப்போ மதுரையில் இருந்து காரைக்குடி போகணும் அப்படின்னா ஒரே ஆப்ஷன், நீங்கள் ட்ரெயினில் மானாமதுரை போய் அங்கேருந்து மாறி போகணும். ஆனால் சென்னையிலிருந்து வரக்கூடிய மக்களுக்கு வந்தே பாரத் ரயில் இயக்கப்படும் பட்சத்தில் ரொம்பவும் விரைவாக காரைக்குடிக்கு வந்து சேர்ந்திட முடியும். எல்லா பகுதிகளுக்குமே வந்தே பாரத் ரயில்கள் இயக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது கோரிக்கையாக இருக்கிறது. இப்போ கேரளாவை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 2 வந்தே பாரத் ரயில்கள் இயக்கப்படுகிறது. ஒன்று ஆலப்புழா வழியாக இயக்கப்படுது, ஒன்று கோட்டயம் வழியாக இயக்கப்படுது. அந்த 2 ரூட்டை தவிர வேறு எந்த மேஜர் ரூட்டுமே கிடையாது. ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தளவு மதுரை திண்டுக்கல் வழியாக ஒரு ரூட்டும் புதுக்கோட்டை காரைக்குடி வழியாக ஒரு ரூட்டும் இருக்கிறது. எப்படி இந்த 2 ரூட்டில் கேரளாவில் வந்தே பாரத் ரயில்கள் இயக்கப்படுதோ அதே மாதிரி இந்த ரூட்லேயும் வந்தே பாரத் ரயில்கள் இயக்கப்பட்டால் நல்லாயிருக்கும். காரைக்குடி வரைக்கும் கிடையாது, திருநெல்வேலி வரைக்கும் கூட இயக்கப்படலாம். திருநெல்வேலியிலிருந்து ஒரு ரூட்டு மதுரை வழியாக செல்லலாம், இன்னொரு ரூட்டு காரைக்குடி வழியாக செல்லலாம் அப்படிங்கிறது அவர்களோட கோரிக்கை. அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.